ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் 23, 2025 என்னுடைய பர்த்டே. ஸோ மார்னிங்கே எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபர்ஸ்ட்டு பூஜா ரூமில் சாமிக்கு எல்லாமே ஊதுவத்திலாம் காமிச்சு நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷம் எல்லாமே நல்லா தான் நடக்கணும், எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்ற மாதிரி நான் எல்லாமே ப்ரே பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட் பர்த்டேக்கு நாங்கள் திருப்பதிக்கு போயிருந்தோம். ஸோ அது நான் ஆல்ரெடி விலாகாக போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் என்னுடைய பர்த்டே சாட்டர்டே தான் இருந்தது. சரி எங்கேயாச்சும் போகலான்ற மாதிரி பாண்டிச்சேரிக்கு பிளான் பண்ணோம், இல்லை ஈஸியாக இருக்குது பிளான் பண்ணோம். பட் ஆனால் அங்கெல்லாம் போக முடியல. சரி இங்கேயே சென்னையிலே இருப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே தான் இருக்கோம். அண்ட் லன்ச் பார்சல்ஸ் வாங்கி வச்சாச்சு. இப்போ இதெல்லாமே எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். யூஸ்வலாக நாங்கள் ஃபெஸ்டிவல் டைம்ஸில், பர்த்டேஸ்க்கு, இல்லை எங்கள் தாத்தா பாட்டி நினைவு நாள் டைம்லலாம் பெருங்கலத்தூரில் இருக்கிற ஆர்பனேஜ் ஒன்று இருக்குது, அங்கே தான் நாங்கள் ஃபுட் அரேஞ்ச் பண்ணுவோம். இருந்தாலுமே இல்லாதவங்களை தேடி கண்டுபிடிச்சி என் கையால் கொடுத்தா தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஸோ அதனால் நானும் எங்கள் அப்பாவும் கிளம்பிட்டோம். ஃபுல்லாக தேடிட்டே போகணும், யாருமே அவ்வளோவா இல்லை. அண்ட் மழை காலன்றதுனால கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப தூரமாக போயிட்டு நாங்கள் எல்லாருக்குமே ஃபுட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே நான் சாப்பிட்றேன். ஸோ டைம் ஒரு 12:30 ஆகிடுச்சு. இப்போவே இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு பிடிச்ச பொங்கல் அண்ட் சாம்பார் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்னுடைய புது பர்த்டே ட்ரெஸ் போட்டுட்டு கிளம்பணும். இதுதான் என்னுடைய பர்த்டே ட்ரெஸ். இது கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கும். அண்ட் டாப் நல்லா கிராண்டாக மிரர் ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம். இது ஸ்லீவ்லெஸ், பட் ஆனால் எனக்கு ஸ்லீவ்லெஸ்லாம் போட பிடிக்காதுன்றதுனால நான் அந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலரில் நெட்டு வச்சுருக்கேன். மயிலாப்பூருக்கு தான் வந்திருக்கோம், இன்னும் லன்ச் சாப்பிடல. ஸோ நித்யா அமிர்தமில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தோம். இங்கே டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். பட் ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் குவான்டிட்டி அதிகமாக தான் இருக்கும். ஸோ நானும் எங்கள் அம்மாவும் வெஜிடபிள் பிரியாணி, கோபி மஞ்சூரியன் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பரோட்டா குருமா வாங்கியிருந்தார். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக சூப்பராக இருந்தது. ரொம்ப ஸ்பைஸியாகவும் இல்லாமல், ரொம்ப சட்டிலாக இல்லாமல், கரெக்டாக சூப்பரான டேஸ்ட்டில் இருந்தது. ஸோ லன்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே இருக்கிற விஜயா ஸ்டோர்ஸ்க்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இன்னும் 4 வீக்ஸில் நவராத்திரி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நவராத்திரிக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கணும். சரி இந்த சைடு நம்ம வந்திருக்கோமே, இப்போவே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு விஜயா ஸ்டோர்ஸ்க்கு நாங்கள் வந்திருந்தோம். ஸோ விஜயா ஸ்டோர்ஸில் A to Z எல்லாமே கிடைக்கும். பூஜா ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், கொலுவுக்கு நவராத்திரிக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்கேயே கிடைக்கும். என்ன ஒன்று, நம்ம கொலுவுக்கு இல்லை நவராத்திரிக்கு முன்னாடி கொஞ்சம் போனோன்னா ரொம்ப அதிகமான ரஷ் இருக்கும். உள்ளவே நம்ம போக முடியாது. எது எடுத்தோம் எது பார்த்தோன்ற மாதிரி எதுவுமே தெரியாது. லாஸ்ட் இயர் நாங்கள் அந்த மாதிரி தான் போய் மாட்டிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம போனோன்னா நல்லா பொறுமையாக பார்த்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி எல்லாமே நல்லா ஃப்ரெஷ் பீஸாகவும் கிடைக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி நாங்கள் பார்த்தப்ப நிறைய பொம்மைங்க இருந்தது. செராமிக், மண் பொம்மைங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிரர் ஒர்க்லாம் பண்ண பொம்மைங்க, இதெல்லாம் நிறைய இருந்தது. எல்லாமே நம்ம ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்காகவும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம நவராத்திரிக்கு கொலுக்கு வைக்கிற மாதிரியான திங்ஸ்லாம் கூட இருக்குது. அண்ட் நம்ம யாராச்சுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ்லாம் இங்கே நம்ம பார்க்கலாம். A to Z எல்லாமே இருக்கிறதுனால இங்கே நாங்கள் வந்திருந்தோம். ஸோ 2 கடை இருக்குது. நாங்கள் 2 கடையுமே போய் பார்த்தோம், எதெல்லாம் தேவையான திங்ஸோ அதெல்லாம் வாங்கலான்னு. அண்ட் நான் ஒரு வீடியோவில் நவராத்திரிக்கு நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன்றதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்னால் ஃபுல்லாகவே காமிக்க முடியல. ஸோ லைட்டாக ஒரு கிளிம்ஸ் மாதிரி நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் புதுசாக நவராத்திரிக்கு கொலு வைக்கிற மாதிரி இருந்தால் இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன ஒன்று, ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் குவாலிட்டின்னு பார்த்தா நல்லா தான் இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு வருது. ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ்லாம் கூட இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே இருக்குது. பட் என்ன ஒன்று, ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. என்ன கலர் வாங்கலான்னு பார்த்தா எல்லாமே நான் வாங்கிட்டுருக்கேன். சரி நான் மற்ற திங்ஸ்லாம் பில் போட்டுட்டு இப்போ அடுத்தது நாங்கள் மயிலாப்பூர் சாய்பாபா டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஃபயர் எப்போவுமே இந்த மாதிரி எரிஞ்சிட்டே தான் இருக்குமா. இதில் இந்த மட்டை தேங்காய் போடுவாங்க. ஸோ நானும் வேண்டிட்டு போட்டேன். லாஸ்ட் இயர் இங்கே வரப்போ எனக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ப்ரே பண்ணிட்டு போனேன். அதே மாதிரி இந்த வருஷம் எனக்கு ஜோஹோவில் வேலை கிடச்சி 1 இயர் கிட்ட ஆக போகுது. ஸோ பாபாவுக்கு மாலை, ஷால் இதெல்லாம் போட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ ரிட்டன் இருக்கோம். ரிட்டன் வரப்போ வள்ளுவர் கோட்டம் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. அந்த லைட்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. இப்போ அடுத்தது நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கேன்.
விளக்கேற்றிட்டு அம்மனுக்கு வந்து சாரீ பேங்கிள் மாலை இதெல்லாம் வந்து போடுறதா வேண்டியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு ப்ரேலாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஸோ எப்போவுமே என்னுடைய பர்த்டேக்கு நாங்கள் கோவிலில் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி என்னுடைய பர்த்டே விளாக்ஸில் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் என்னுடைய பர்த்டே அன்றைக்கி நான் கேக் கட் பண்ண மாட்டேன்னு. இது எதுவும் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபோ இல்லை ஸ்டீரியோ டைப்போலாம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான ரீசன் இருக்குது. அது வந்து என்னுடைய பர்சனலை நான் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுல்ல. எப்போ சொல்லணுமோ கண்டிப்பாக நான் சொல்ல தான் போகிறேன். ஸோ அதுக்காக வந்து எனக்கு கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும், கோச்சிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கெலாம் நான் வந்து கேர் பண்ணவே போகிறது கிடையாது. நைட்டு டின்னருக்கு PS4 இருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ சோலாபுரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் சாம்பார் இட்லி வந்து இங்கே வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். அண்ட் தென் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் பன்னீர் தோசை. இங்கே பன்னீர் தோசை டேஸ்ட் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கான டே வந்து இப்படி தான் போச்சு. தென் நெக்ஸ்ட் டே சண்டே வந்து ஈவினிங்காக நாங்கள் வந்து வெளியே போகலான்னு சொல்லிட்டு இது வந்து என்னுடைய செகண்ட் பர்த்டே ட்ரெஸ். இது வேர் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து ஃபேமிலியாக கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் சித்தி ஃபேமிலிக்கு பர்த்டே ட்ரீட் கொடுக்கறதுக்காக நான் வந்து போயிட்டு இருக்கேன். எங்கள் அண்ணாவுக்கு பர்த்டேவாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு பர்த்டேவாக இருந்தாலும் சரி, இயர்லி ஒன்ஸ் நாங்கள் இந்த மாதிரி ஃபேமிலியாக கெட் டுகெதர் மாதிரி எங்கேயாச்சும் வந்து போய் சாப்பிடுவோம். ஸோ எப்போவுமே வந்து சங்கீதாவில் தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம். ஏன்னா எங்கள் சித்தப்பாக்கா அங்கே மட்டும்தான் வந்து பிடிக்கும். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அண்ணா நகரில் இருக்கிற சோழன் மெஸ்க்கு தான் நான் என்னுடைய ஃபேமிலியை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இங்கே ஆம்பியன்ஸ் நல்லா ரெட்ரோ ஸ்டைலில் இருக்கும். அண்ட் இங்கே வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்குன்ற மாதிரி நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு சரி இங்கே வரலான்னு நாங்கள் வந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரான் தொக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். தென் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பிளெயின் பிரியாணி இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணி வந்து ஜீரக சம்பாவில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ டேஸ்ட்டு வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. எங்கள் அண்ணன் கட்டு பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தான். இதில் வந்து ஆம்லேட், தென் சிக்கன் 65, சால்னா, பரோட்டா இது எல்லாமே வச்சு வாழையில நல்லா கட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. மொறு சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குமா. நான் வந்து சிக்கன் மட்டன் சாப்பிட மாட்டேன், சீ ஃபுட் சாப்பிடுவேன். ஸோ எல்லாமே வந்து ப்ரானாக வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிரியாணி டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. யூஸ்வலாக எனக்கு ஜீரக சம்பா பிரியாணி பிடிக்காது, பட் ஆனால் இந்த டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. அடுத்தது ப்ரான் ஊன்சோர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிரியாணிலாம் வர்றதுக்கு முன்னாடி பழைய காலத்தில் வந்து இந்த ஊன்சோறு தான் வந்து சாப்பிடுவாங்களா, லைக் சிம்லர் டு பிரியாணி. எப்படி இருக்கும்னு தெரியல, சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். பட் ஆனால் நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி சூப்பராக தான் இருந்தது. நாங்கள் சண்டே நைட் போனதுனால அவ்வளவா வந்து வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து இல்லை, எதுக்கே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ லஞ்சுக்கு போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் இந்த ஆரஞ்சு ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் எங்கள் அண்ணா வந்து வாங்கி ட்ரையல் பார்த்துட்டு நல்லா இருக்கவே நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து உண்மையான ஆரஞ்சில் வந்து ஐஸ்கிரீம் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டு நல்லா சூப்பராக வேறு லெவலில் இருந்தது. அண்ட் தென் ரோஸ் சர்பத், நன்னாரி சர்பத் இதெல்லாம் நாங்கள் வாங்கி டெசர்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூடியூப்பில் நிறைய பேர் வந்து சோழன் மெஸ்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோலாம் கிடையாது. என்னோடய ஆனஸ்ட் ரிவ்யூ வந்து ஃபுட்டோடைய குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, டேஸ்ட் ஆனால் வேறு லெவலில் இருக்குது, ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. ஸோ அவ்வளோதான், இந்த வருஷம் பர்த்டே வந்து இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.